Hi viewers, எப்படி இருக்கீங்க? I hope everybody fine. So today we're going to cut Hollywood fish. Yeah, இது already cut பண்ணியாச்சு. So நம்ம இது fillet பண்ணணும். ஆஃபர்ஸ்லாம் எடுத்துட்டாங்க, சரியா? Hollywood வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஃபிஷ், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில்லே பண்ணணும். நான் ரொம்ப நாள் ஆச்சு ஃபிஷ்ஷில் ஒர்க் பண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே. கொஞ்சம் வேஸ்ட் ஆனாலும் ஃப்ரெஷ் போயிடும். ஸோ கேட்லாம் பாருங்கள், ஒயிட் கலர் உள்ள ஒயிட் கலர் ஆகும், வெளியே ப்ரௌனிஷ். ஏன் ஃபஸ்ட்டு இந்த மிடில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டா, ஸோ we can easily find the bone very easily. ஸோ after you go பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி போன் கிடைக்கும். இந்த போனை வந்து ஃபிஷ் ஸ்டாக் இருக்குது யூஸ் பண்ணுவோம். ஸ்டாக் எதுக்குன்னா அந்த சாஸ் பண்ணும்போது ஃப்ளேவர் அதுக்காக ஒயிட் போன் ஃபிஷ் ஸ்டாக் இஸ் வெரி குட் ஃபார் சாஸ். இல்லையா? நிறைய பேர் கேட்டாங்க ஏன் இந்த வேலை நீங்கள் பண்ணுறீங்கன்னு. ஸோ நான் எக்ஸிபிஷன் ஷெஃபாக இருக்கிறனால யாரெல்லாம் உடம்பு வந்து லீவ் போட்டாலும் சரி வராதுனாலும் சரி அந்த வேலையை நான் தான் பண்ணி ஆகணும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட் புச்சர் கட் சிக் லீவ் ஃபார் 3 days. அதனால தான் அந்த புச்சரிங் வேலை செஞ்சுட்ருக்கேன். ரொம்ப நாளாச்சு இந்த வேலை செய்கிறது, இது எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு பண்ண வேண்டியதுதான். ஸோ டீபோன் பண்ணியாச்சு, சரியா? நம்ம கேர்ஃபுல்லாக எனக்கு இந்த நைஃப் தான் ரொம்ப இதாக இருக்குது, பேரட் நைஃப். இது எல்லாமே வந்து ஃபிஷ் கார் நைஃப் யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் இந்த நைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுறேன். சரி, ஸோ லஞ்சுக்கு கம்மியாக கொடுப்போம், டின்னருக்கு வந்து 120 180 grams வரைக்கும் கொடுப்போம், சரியா? ஹாலிவுட் கேர்ஃபுல்லாக குக் பண்ணணும். நைஸ் ஃபிஷ். ஓகே, ஹேவ் அ நைஸ் டே.